ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி செய்யலாம் வாங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து செய்யும் போதோ கலர் நல்லா வரும். உங்களுக்கு மஞ்சப்பொடி தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு போலியும் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நமக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் வேணும். முதல்ல நம்ம எண்ணெய் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போதும் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாவு பேசியும் போதும் நம்ம எண்ணெய் ஊற்ற இந்த மாவு எண்ணெய் நல்லா குடிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை கிச்சன் கவுண்டர் மேலே போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவை அது மேலே போட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா. இப்போ மாவை இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 2 கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 கையை வச்சு நம்ம பரோட்டாக்கு எப்படி மாவு பேசுகிறோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டவே ஒட்டக்கூடாது மாவு. அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணாவே நமக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் தேவைப்படாது. இப்போ நம்ம 2 கையை வச்சு நல்லா ரப் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எண்ணெய். எதுக்குன்னா மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 2 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பருப்பு வேண்டான்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 முறை கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம பாத்திரம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் இது பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இது நல்லா கை வச்சு நம்ம கழுவிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 முறை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு அழுதமோ அதே கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எல்லாம் அதிலே தான் நான் அளந்துருக்கிறேன். இப்போ நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வேக வைக்கலாம். இது பொங்கு வர்றதுனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது நல்லா கொச்சி இந்த நுரையெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். அந்த நுரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் வெளியே. ஏற்கனவே நான் கொஞ்சம் எடுத்துகிட்டேன். கொஞ்சமாக இருக்குது அந்த நுரை. நம்ம பருப்பு எடுத்து பார்க்கலாம் கையில். பருப்பு அரை பாகம் வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வேகணும். வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது இப்போ 3/4 பாகம் வெந்திருக்கு. இது அதே மாதிரி நம்ம 2-3 முறை செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பருப்பு நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம கீரை வடிகட்டுறதுல இந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம அப்புறமா ரசம் செஞ்சுக்கலாம். இப்போ பருப்பு கையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வெந்து வரணும் பருப்பு. அப்போ தான் நமக்கு மிக்சியில் போடும்போது நல்லா நைஸாகி வரும்.
இப்போ நம்ம வந்து அதே பாத்திரத்தில் பருப்பு கொட்டிக்கலாம். கொட்டிட்டு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த 1 கப்பு வெல்லமே கரெக்டாக இருக்கும் தித்திப்புக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு வேணும்னா நீங்கள் 1 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா தண்ணியாக ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் திக்காகணும், இதெல்லாம் ட்ரை ஆகிட்டு திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் வந்து தோல் உரித்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு ஆட்டும் போது தண்ணியாக ஆகக்கூடாது. இது வந்து நல்லா கெட்டியான பூர்ணமாக இருக்கணும். தண்ணியை வந்து சுண்ட வச்சு எடுத்துடலாம் நம்ம. இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா ஆறணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாக கூட இருக்குது. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால எல்லாம் ஒரே டைமில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேன் நான். இது வந்து நல்லா நைஸாக சாஃப்டாக ஆட்டுற வரைக்கும் நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும். பாருங்கள், நான் வந்து அரைச்சாச்சு. இப்போ காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பருப்பு வந்து சரியாக நம்ம ஆட்டலைன்னா இது வந்து தட்டும் போதும் நமக்கு அந்த பருப்பெல்லாம் வெளியே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து போலி கூட நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவு பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா வெண்ணெய் ஆட்டம் இருக்குது. நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுது. இந்த மாவு வந்து நம்ம இழுத்து பார்க்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு பேசினோம். அப்போ தான் நமக்கு வந்து போலி வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம ஒரு முறை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை தேவையோ அவ்வளோ பெருசு நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போலி வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா நம்ம உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து 2 உருண்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி எடுத்திருக்கேன் நான். அதே சைஸில் நம்ம வந்து பூரணை கூட எடுத்துக்கணும் நம்ம. எடுத்துகிட்டு வைக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து தட்டிக்கலாம் நம்ம. நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அது மேலே தான் நான் வந்து தட்ட போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழை இலைகளில் கூட தட்டிட்டு இப்போ பட்டர் ஷீட் மேலே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து நம்ம தட்டிக்கலாம். முதல்ல சைட்லேருந்து தட்டின்னு வரணும். இந்த மேல் மாவு வந்து முதல்ல சைடில் தட்டணும். அதுக்கப்புறம் தான் நடுவில் வந்து தட்டணும். பாருங்கள், நமக்கு வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பூரி சைஸ் அளவுக்கு நான் தட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பூர்ணை வச்சுக்கலாம். பூர்ணை வச்சுட்டு லைட்டாக வந்து அழுத்தி கொடுக்கலாம். இப்போ சைட்லலாம் நல்லா நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து வெளியே வராத மாதிரி, பூர்ணம் வந்து வெளியே வராத மாதிரி நம்ம வந்து சீல் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போலி தட்டலாம். நம்ம ஊரில் வந்து இது ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. கர்நாடகாலலாம் நம்ம ஒப்பட்டுன்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம வந்து போலின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம வந்து இந்த ஒப்பட்டுன்னு சொல்லியே எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி. இந்த போலி வந்து எந்த ஊரில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னால் கர்நாடகா, ஆந்திராவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வரப்போகிற உகாதிக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்வோம். நானும் வீட்டில் தான் செய்வேன் இந்த போலியை. ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாருமே செய்வாங்க. இப்போ நம்ம வந்து தட்டுறது எப்படி தட்டணுன்னா, ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடில் வந்து தட்டணும். இப்போ பாருங்கள், நான் வந்து தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து போலி வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். இதை தட்டும் போது கையில் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம தொட்டுக்கலாம். தொடும் போது தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். நம்ம வந்து கையிலே தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து மெலிசாக தட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஷீட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நான் காட்டுறேன். நான் வந்து நல்லா வந்திருக்கு. இது கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. இது வந்து பிஞ்சி கூட வரல. இப்போ இப்படியே நம்ம வந்து தவா மேலே போட்டுலாம். தவா வந்து ஆல்ரெடி ஹீட் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இதை சுட்டு எடுக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். வேக வச்சு எடுக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியெல்லாம் வந்து கலர் வந்து மாறிடும். நமக்கு வந்து இந்த கலர் இருந்தால் போதும், லைட் ப்ரௌன் இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு வந்து போலி வந்து நல்லா வரும்.
இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் சுட்டுட்ட பிறகு தனியாக ஒரு தட்டில் வந்து ஆற வைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா வச்சோம்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இருக்கிற மாவுலெல்லாம் நம்ம வந்து போலி சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்றும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பருப்பு போலி வந்து நல்லாவே வரும். இப்போ வரப்போகிற உகாதிக்கு வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் நான் வந்து காட்டுறேன். கையில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதும் நமக்கு பிஞ்சு வரவே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒவ்வொட்டு வந்து பிஞ்சு போகுதுன்ட்டுன்னு. நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.